பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரவுண்டு 3க்கான ரிசல்ட் அக்டோபர் 29ஆம் தேதி வரப்போகுது. கிட்டத்தட்ட 200 கட் ஆஃப்லேருந்து 79 கட் ஆஃப் வரைக்கும் இந்த தேர்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பல பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணையிலேயே பல பேருக்கு பல குழப்பம், பல சந்தேகம். சார் ப்ரைவேட் காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறோம், எங்களுக்கு வரமாட்டேங்குது சார், ஏன் சார் வரலை அப்படின்ட்டு கொஞ்சம் பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே போல் ஓடிபி போட்டு லாக் பண்ணலான்னு போகிறேன் சார், சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணிட்டேன், ஓடிபி போட்டு லாக் பண்ணலான்னு போனால் ஓடிபி வரமாட்டேங்குது சார், இந்த மாதிரி பிரச்சனைலாம் சொன்னாங்க. ஏன்னா நான் நமக்குன்னு ஒரு குரூப் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கேன். அந்த குரூப்பில் நான் மீட்டிங் போட்டு அடிக்கடி பேசுவேன் மாணவர்கள்ட்ட. அந்த மீட்டிங்கில் பல மாணவர்கள் இந்த பிரச்சனையை என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதனால் உண்மையான பிரச்சனையை என்கிட்ட சொல்கிறத விட டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுக்கு நிறைய பேர் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரில. ஆனால் உண்மையான ரியாலிட்டி என்ன தெரியுமா? ஒரு ப்ரைவேட் காலேஜ் ரவுண்டு 2ல் நமக்கு கிடச்சிருந்தா அந்த ப்ரைவேட் காலேஜில் நம்ம சேர்ந்துருந்தா தான் நமக்கு தேர்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணையில் ப்ரைவேட் காலேஜ் வராமல் இருக்கலாம். ஜாயின் பண்ணியிருந்தா, ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பார்த்திங்கன்னா தேர்ட் ரவுண்டில் ப்ரைவேட் காலேஜ் வரணும். ஏன் வரமாட்டேங்குதுன்னு தெரியல. ஸோ அந்த பிரச்சனையை கண்டிப்பாக டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் அதை ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பல மாணவர்கள் இந்த பிரச்சனையை சந்திக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சந்திக்கிறீங்களா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எல்லா மாணவர்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் இந்த ஓடிபி பிரச்சனை. சார் நாங்கள் லைனாக ஆர்டரை வச்சுட்டோம் சார், ஓடிபி எங்களுக்கு வரவே இல்லை. நான் ஒன்று சொல்லட்டுமா? 5 பேருக்கு வீடியோவில் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன், 5 பேருக்கு நான் சாய்ஸ் ஃபில்லிங் போன ரவுண்டில் பண்ணேன், ஓடிபி போட்டு லாக் பண்ணவே இல்லை. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு லாக் பண்ணவே இல்லை, ஓடிபி போட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே லாக் ஆணிச்சு. அவங்க எல்லாருக்குமே சீட் அலாட் ஆணிச்சு. யாரும் பயப்பட வேணாம். ஏங்க இந்த கவுன்சிலிங் மட்டும் இல்லைங்க, பேராமெடிக்கல் கவுன்சிலிங், எம்பிபிஎஸ் கவுன்சிலிங், எல்லா கவுன்சிலிங், இன்ஜினியரிங், அது இது எல்லாத்துலேயுமே ஓடிபி போட்டு நீங்கள் லாக் பண்ணணும்னு ஒரு கட்டாயமும் இல்லை. நான் ஆல் இந்தியா கோட்டா எம்பிபிஎஸ் எல்லா கவுன்சிலிங்கும் பார்த்துட்டேன். எல்லாத்துலேயும் நீங்கள் ஓடிபி போட்டு லாக் பண்ணால் தான் உங்களுக்கு சீட்டு கொடுப்போம் அப்படின்லாம் யாருமே சொல்லலை. அதனால் நாங்கள் லாக் பண்ணணுமான்னு கேட்க வேணாம், லாக்கே பண்ண வேணாம். உங்களுக்கு அக்டோபர் 29ஆம் தேதி சீட்டு கண்டிப்பாக அலாட் ஆகும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இந்த ப்ரைவேட் காலேஜ் பிரச்சனைக்கு மட்டும் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான் எல்லாரும் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமான்னு தெரில. ஏன்னா இந்த ரவுண்டில் கடைசி ரொம்ப கம்மியான கட் ஆஃப் 110, 100 இந்த மாதிரி கட் ஆஃபில் உள்ளவங்களாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நமக்கு ரிசல்ட் அக்டோபர் 29ஆம் தேதி வந்த பிறகு அன்னையிலேருந்து அக்டோபர் 31ஆம் தேதிக்குள்ளே காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். 3 நாள் தான். அக்டோபர் 9ஆம் தேதி ரிசல்ட் வருதுல, அக்டோபர் 30ஆம் தேதி 31ஆம் தேதி 3 நாளில் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். அதனால் எல்லாம் ரெடியாக இருந்துக்குங்க. என்னுடைய ஒரு செய்தி மட்டும் இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்கிறது பணத்தை ரெடி பண்ணிக்கங்க. ப்ரைவேட் காலேஜ் பக்கம் போகிறவங்க தயவு செய்து 1 லட்ச ரூபா, சார் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி சார், அதெல்லாம் இங்கே மேட்ரே இல்லை. 1 லட்ச ரூபா பணம் காலேஜ் ஃபீஸுக்கு நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. 1 லட்சம், நான் சும்மா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். சில காலேஜில் 1,20,000 கேட்குறாங்க, 1,30,000 கேட்குறாங்க, 1,50,000 லட்சம் கூட கேட்குறாங்க. அது என்ன கோர்ஸாக இருந்தாலும் இருக்கட்டும், பிஃபார்மு, நர்சிங்கு, இல்லை பிபிடி, என்னமோ ஒரு கோர்ஸு. ப்ரைவேட் காலேஜ்னா 1,50,000 லட்ச ரூபா பணம் காலேஜ் ஃபீஸுக்கு மட்டும் செலவாகுது 1 வருஷத்துக்கு. இது இல்லாமல் ஹாஸ்டலுக்கு 1 லட்சம், அப்போ 2 லட்சத்துக்கிட்ட வந்துடுது. இப்போ தேர்ட் ரவுண்டில் நமக்கு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்ட்டு நம்ம ஹாயாக இருக்க முடியாது. இந்த பணம் கட்டினா தான் நீங்கள் சேர முடியும் காலேஜில். ஸோ அதனால் பணத்தை ரெடி பண்ணுற வேலையில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். சீட்டு கிடைக்கிறதெல்லாம் மேட்ரு இல்லை, அசால்ட்டாக சீட்டு கிடைக்கும். சீட்டு கிடைக்கிற ஒரு பெரிய பிரச்சனையா? சீட்டெல்லாம் அசால்ட்டாக கிடைக்கும். ரொம்ப நாளைக்கு முன்னாடியெல்லாம் அப்படியே சீட்டு கிடைக்குமா சார், ஈஸியாக கிடைக்கும் சார், பணம் இருந்தால் போய் சேரலாம் சார். தமிழ்நாட்டில் வெக்கக்கேடான நம்ம இதெல்லாம் பேசுகிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பையனுக்கும் கவர்மெண்ட் சொல்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணாங்கன்னா எவ்வளோ பிள்ளைங்க தமிழ்நாட்டில் படிக்கும் தெரியுமா? இவங்க வாங்குறது கண்ட ஃபீஸு, அதுக்கு கஷ்டப்படுறது ஒரு மாணவர்களுடைய பெற்றோர்களும் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை தாக்கு பிடிக்க முடியாமல் இந்த மாதிரி படிக்காமையே போயிடுறாங்க. இதுதான் உண்மை. கவர்மெண்ட் வாங்க சொல்லியிருக்கிறது வெறும் 50,000க்குள்ளே தான் டியூஷன் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு. அப்படியே ஹாஸ்டல் ஃபீஸு 1 லட்சம் வாங்கினாலும் 1,50,000 லட்சத்துக்குள்ளே தானே ஃபீஸே வரணும். ஆனால் இவங்க 2 லட்சம் வாங்கினா எப்படி காலேஜில் போய் சேருவாங்க? நினச்சி பாருங்கள். அதுவும் உடனே கட்டணும். இதில் வெக்கக்கடான விஷயம் என்ன தெரியுமா? எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, கன்வெர்டட் கிறிஸ்டின், இவங்களுக்கெல்லாம் ஆண்டுக்கு 2,50,000 லட்சத்துக்கு குறைவாக இருந்தால் அவங்க டியூஷன் ஃபீஸே கட்ட வேணாம் அப்படின்னு இவங்க ப்ராஸ்பெக்டஸில் போடுறது. ஆனால் காலேஜுக்கு பையன் போய் சேர போகல, இல்லை பணத்தை கட்டு, உனக்கு வரையில் நீ எடுத்து செலவு பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லாவா இருக்குது? ஐயய்ய,
மாணவர்களும் பெற்றோர்களும் காரி துப்புறாங்க. எல்லாரையும் துப்பிட்டு இருக்காங்க. யாரை துப்புறாங்க? அரசை பார்த்து தான் துப்பிட்டு இருக்காங்க. நல்லாவா இருக்குது? ஏதோ நான் பேசுறேன்னு இல்லைங்க, இது என்னோட குரல் இல்லை, அங்கே மாணவர்களோட குரல். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ பாருங்க. ரிசல்ட் அக்டோபர் 29 வரணுமா? இவங்க முன்னாடியெல்லாம் நிறைய நாள் கொடுத்தாங்க. இப்போ அப்படியே நாளை பாருங்களேன், 29 அக்டோபர் 29 அக்டோபர் 30 31 3 நாளில் காலேஜ் வந்து சேரணுமா? எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துறாங்க பாருங்க. அப்போ 3 நாளில் சேராம பிரைவேட் காலேஜை ப்ரமோட் பண்ணுற இந்த நம்மளுடைய கவர்மெண்ட்டு கவுன்சிலிங்குள்ளே வரையிலேயே நீ இவ்வளோ பணமெல்லாம் வசூலிச்சின்னா உன் கவுன்சிலிங்குள்ளே நீ எலிஜிபிளே கிடையாதுன்னு வெளியில் அனுப்புறதுக்கு என்ன ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? 10 நிமிஷம் ஆகுமாங்க. ஆனால் எதையுமே இந்த அரசு பண்ணாது. நான் 4 வருஷமாக எல்லாத்தையும் பேசி 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 வெறுத்து போய் இவங்களை பற்றி பேச வேணாம். பிள்ளைங்களை நீங்கள் தான் பணம் கேட்டு எங்கெங்கேயோ இப்போ பிள்ளைங்க சாய்ஸில் வைக்கிறாங்க. ஏகப்பட்ட காலேஜ், நர்சிங்கு, பிஃபார்மு, பிபிடிக்கெல்லாம் ஏகப்பட்ட காலேஜ் இருக்குது. இந்த காலேஜில் இவ்வளோ தான் ஃபீஸ் வாங்குவாங்க, அந்த காலேஜில் இவ்வளோ தான் ஃபீஸ் வாங்குவாங்க, கண்ட ஃபீஸு. அப்போ நான் எப்படி தான் சாய்ஸில் வைக்கிறது? ஒரே மாதிரி ஃபீஸை சொல்லலாம். என்ன இங்கே பாருங்க, ஃபீஸே ஆன்லைனில் கட்ட வச்சாலும் கொடுமை நடக்குது தமிழ்நாட்டில். அதனால் இதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. நீங்கள் பணத்தை ரெடி பண்ணுங்கள். 3rd ரவுண்டில் ரிசல்ட் எல்லாருக்குமே சீட்டு கிடைச்சிரும். யாருக்கும் சீட்டு கிடைக்காமலாம் போகாது. ஆனால் நீங்கள் வைக்கக்கூடிய சாய்ஸஸை நிறையா வைக்கணும். நான் வந்து கம்மியாக தான் வைப்பேன், நான் கொஞ்சமாக தான் வைப்பேன், ஏன் டிஸ்ட்ரிக்குள்ளேயே படிப்பேன், வெளி மாநிலத்துக்கே போக மாட்டேன், வெளி மாநிலங்கிற வெளி மாவட்டத்துக்கே போக மாட்டேன், நான் ஊருக்குள்ளேயே படிப்பேன், எனக்கு பிடிச்ச இடத்துல தான் படிப்பேன், எனக்கு பிடிச்ச கோர்ஸை தான் படிப்பேன். கிடைக்காது, சீட்டு கிடைக்காது. எல்லாத்தையும் வைங்க. இந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் உண்மையான ரூல்ஸ் என்ன தெரியுமா? சீட்டு கிடைச்சாலும் காலேஜுக்கு போகாமல் இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு ப்ராப்ளம் இல்லையே. இங்கே என்ன செக்யூரிட்டி டெபாசிட்டாக எதுவும் 50,000 1 லட்சம் எதுவும் பணத்தை கட்டி வச்சுருக்கீங்களா? வெறும் 250 ரூபா கொடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறீங்க, அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க, வேறு ஒன்றுமே பண்ணலையே நீங்கள். அதனால சீட்டு கிடைச்சா கூட காலேஜுக்கு போகாமல் கூட இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இவ்வளோ விஷயங்களை நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். மாணவர்கள் படக்கூடிய ஒரு பிரச்சனையும் ஒரு 6000 பேர் இருக்கான் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில். அவங்க எல்லாருடைய கவலையாகவும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ பிள்ளைங்க ரவுண்டு 2ல் சீட்டு கிடச்சி காலேஜில் போய் சேர்ந்துட்டாங்க, ரவுண்டு 1ல் சீட்டு கிடச்சி நிறைய பேர் கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்துட்டாங்க. இப்போ காலேஜும் வேகமாக ஓப்பன் பண்ண போகிறாங்க. இப்போ காலேஜ்லேருந்து காலேஜ் மாறுறதுக்கான வாய்ப்பும் இந்த 3rd ரவுண்டில் இருக்குது. ஸோ அது மாதிரி நிறைய பேர் இப்போ ஒரு கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்துருப்பாங்க, அங்கே ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அந்த கோர்ஸ்லேருந்து வேறு கோர்ஸ் மாறுறதுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வேறு காலேஜ் அலாட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ஜாயின் பண்ண காலேஜுக்கு போக முடியாது. வேறு காலேஜ் அலாட்டே ஆகலைன்னா ஆல்ரெடி ஜாயின் பண்ண காலேஜ் அவங்களுக்கு அதிலே கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நடப்புங்க. ஸோ அதனால் யோசனை பண்ணி பணத்தை ரெடி பண்ணுங்க. இது வரைக்கும் சீட்டே வாங்கலை, நான் சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே பண்ணிட்டேன், பணம் ரெடி பண்ணுங்க, பணம் ரெடி பண்ணுங்க, அவ்வளோதான். கடனை வாங்குறீங்களோ கஷ்டப்படுறீங்களோ இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய அரசு உங்களுக்காக என்றைக்குமே இவங்கெல்லாம் பாவமே கஷ்டப்படுறாங்களே கண் விழிச்சு பார்ப்போம். நோ நோ நோ, நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிக்கங்க. ரெடி பண்ணிக்கிட்டு ரிசல்ட்டை பார்ப்போம், சந்திப்போம். இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது தெரியுமா, இதுக்கெல்லாம் என்றைக்கும் சொல்யூஷன் வந்த மாதிரி இல்லை. வரணும்னா நீங்கள் டிஎன் மெடிக்கல் செலக்ஷனுக்கு நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபோன் பண்ணி நாளைக்கு காலையில், நாளைக்கு திங்கக்கிழமை, இன்றைக்கி வேறு லீவுன்னு நினைக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு அவங்களுக்கு ஃபோன் அடித்து போட்டு கொண்டு எடுக்கணும் காலையிலேருந்து. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஒரு சில பேர் இந்த பிரச்சனையை சந்திக்கல, நிறைய பேர் நல்லாவாது இந்த கவுன்சிலிங்கை நடத்துகிறாங்களா? அதுவும் கிடையாது. எவ்வளோ நாள் போட்டு இழுத்து தள்ளிட்டாங்க. சரி, நான் ஒன்று கேட்குறேன், இதுக்கு தான் நீட்டு மார்க் தேவையில்லையா? அப்புறம் எதுக்கு போட்டு இல்லுன்னு இழுத்து தள்ளுறாங்க? டப்புன்னு நடத்தி முடிக்க வேண்டியது தானே. இன்ஜினியரிங் காலேஜில் ஃபஸ்ட்டு செமஸ்டர் அட்டன் பண்ண போகிறான், என்ன எல்லா படிப்புகளுக்கும் வேகமாக காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஏன் இவ்வளோ இழுன்னு இழுத்து போட்டு? அப்போ இதில் பணம் நிறைய சம்பாதிக்கலாம். எது? காலேஜை வச்சு கண்ட வாக்கில் வந்து டொனேஷன் வாங்குறது, கண்ட வாக்கில் எல்லாத்தையும் வாங்குறது, கொடுமைப்படுத்துகிறாங்க. என்ன நடக்குதோ நடக்கணும். நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க, நீங்கள் போய் படிங்க. அடுத்த வருஷமும் இந்த பிரச்சனையை சந்திப்பான், அதுக்கடுத்த வருஷமும் இந்த பிரச்சனையை சந்திப்பான். இப்படி சந்திச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். நன்றி. இதுக்கெல்லாம் முடிவு இல்லை, எல்லாத்துக்கும் முடிவு கட்டணும். கட்டுறாங்களான்னு பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.